15 ஒரு ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க. 12-15. 3:12 கொலேசியர். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண நற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உணர்வுமாய் இருங்கள். ஓகே, இதுல என்ன பார்க்கிறோம்? தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. எப்போ தெய்வ சமாதானம் நம்ம இருதயத்துல வரும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இப்ப வசனத்துல எல்லாம் ஆகி போயிடுச்சு. தெய்வ சமாதானம் ஒரு ஆளு எதிர்பார்த்தா தேடுனா நம்ம எப்படி இருக்கணும்? 12ஆம் வசனத்துல இருந்து, அதாவது நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தரும். தெய்வ சமாதானம் வேணும்னா அதாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்படணும், அது ஒரு பாகம். ஓகே, இனி பரிசுத்தரும் பிரியருமாய். அங்க என்ன இருக்கு? உருக்கம், இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இனி 13ஆம் வசனம் மன்னிப்பு, 14ஆம் வசனம் அன்பு. அப்ப இந்த 7 காரியம் நம்மகிட்ட இல்லாம தெய்வ சமாதானத்தை தேடிட்டு ஓட முடியாது. எல்லாருக்கும் ஆசைதான் தெய்வ சமாதானம், அதாவது சமாதானமா வாழணும். அதுலயும் இது தெய்வீக சமாதானம். இந்த தெய்வீக சமாதானத்துக்கும் சமாதானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? தெய்வ சமாதானம்ன்றது ஒண்ணு சமாதானமா வாழ, உலகம் தருகிற சமாதானமும் இருக்கு. நம்ம கை நிறைய இருந்துங்கன்னா ஓகே, பணம் இருந்தா சமாதானமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இல்ல கொஞ்சம் ஏதோ ஒரு ஆஸ்தி இருந்தா இல்ல சம்பத்து இருந்தா சமாதானமா இருக்கலாம். அதெல்லாம் சமாதானம் தருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. பொதுவே சமாதானம் அப்படின்னு சொல்றது தெய்வம் தரும் சமாதானத்துக்கும் உலகம் தரும் சமாதானத்துக்கும் உள்ள வித்தியாசம். தெய்வம் தருகிற சமாதானம் இந்த குணநலம் நிறைந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். எந்த குணநலம்? பரிசுத்தம் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், உருக்கமான இரக்கம், சாதா இரக்கம் இல்ல, உருக்கமான இரக்கம், தாழ்மை, தயவு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். இந்த 7 குணநலம் எனக்குள்ள உருவாக்குறதே பெரிய பாடு. இந்த 7 குணநலம் உருவாயிட்டாலே அங்க என்ன சொல்லிருக்கு? 1ஆவது வசனத்துல பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கும் இடங்களின் மேலானவர்களை தேடுங்கள். அப்ப பரலோகம் எனக்கு சொந்தமாயிரும். அதுதான் அதுல உள்ள அர்த்தமே. இந்த 7 குணநலத்தையும் நம்ம தரித்துட்டா இது நமக்கு தான் தெரியும். பரிசுத்தரும் துரியருமாய், அது இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலத்தை தான் இங்க போட்டிருக்கு. அதே நேரத்துல உருக்கமான இரக்கம், தயவு, தாழ்மை, நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, அடுத்தது மன்னிப்பு, அடுத்தது அன்பு. இவ்வளவு காரியமும் நமக்குள்ள இருக்கும்போது தெய்வீக சமாதானம் தாங்க. பணம் இருந்தா சமாதானம் இருக்குமா? இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். அடுத்தது சந்தேகம் வரும். சமாதானத்தை காட்டிலும் பெரிய போராட்டம். பணம் இருந்து சமாதானம் உண்டாகும் நினைக்கிறவனுக்கு சந்தேகம் தான் வரும். எல்லா வகையான சந்தேகங்களும் வரும். அடுத்தது பயம் வரும். இன்னைக்கு ஒரு உலகத்துல உள்ள மெயினா பணத்தை வச்சுதான் சமாதானமா இருக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த பணம் நமக்கு சமாதானத்தை தந்தா என்னெல்லாம் உண்டாகும்னா, முதல்ல சந்தேகம் வரும், பயம் வரும். நீ நமக்கு பெரிய சந்தேகம், பணத்தை வச்சு எப்படி சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை காலை நம்முடைய வாழ்க்கையில தெய்வ சமாதானம்
இல்லாம உலகத்துல உள்ள எந்த அதிகார சமாதானம் இருந்தாலும் இப்படி ஒரு இயற்கை பேரழிவு வந்துன்னு வைங்க, என்ன நடக்கும்? அப்ப நிச்சயமா சமாதானம் சொல்றது ஒரு பௌதீகத்துல ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிற சமாதானம் அது நிலையற்றது. ஆனா ஆத்மீகத்துல கண்டுபிடிக்கிற சமாதானம் அது நித்தியத்துக்குரியது. தேவனுடைய வலது வாரிசத்தில் நம்ம கொண்டு போய் நிறுத்தக்கூடியதான் ஆத்மீக சமாதானம். இந்த சமாதானம் எங்க கொண்டு விடவுண்டுள்ளது கூட நினைக்கிறது தெரியாது. இப்போ இருதயத்தை ஒரு தெய்வ சமாதானம் என்னை ஆளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா இந்த 7 காரியத்தையும் எழுதி வச்சு அனுதினமும் இதுல ஏதாவது என்னால பின்பற்ற முடியுதா? பரிசுத்தமா இருக்கணும். சரி, பரிசுத்தமும் பிரியவுமாய், அது ஆண்டவருடைய இயல்பு. ஓகே, அவருடைய இயல்பு. அந்த அளவுக்கு வர முடியுமான்னு தெரியல. நம்முடைய பரிசுத்த ஜீவிதம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லிதான் கீழே உள்ள கேரக்டர் கொடுத்துருக்கு. உருக்கமான இரக்கம் அது என்கிட்ட இருக்கா? நான் நிச்சயமா இறங்கிட முடியாது. 2வது தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, மன்னிப்பு. இந்த ஒருவேளை சொல்லுவோம் நான் மன்னிக்கிறேன், என்னதான் மன்னிக்கிறோம்னு பிறகு யோசிக்கணும். அது ஒன்னொன்னா படிச்சாதான் தெரியும். கடைசியா பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு. நான் அன்பாதான் இருக்கேன்னு சொல்றது இல்லை. அன்பு பூரண சற்குணத்தின் அன்பு. அது என்ன அன்புன்னு சொன்னா, இயேசு அடிச்ச பிறகும் சொன்னார்ல மன்னிங்கன்னு சொல்லி, துப்புன பிறகும் சொன்னார்ல மன்னிங்கன்னு சொல்லி, கேவலப்படுத்தின பிறகும் சொன்னார்ல மன்னிங்கன்னு சொல்லி, என்னால முடியாத என்னத்தை கவலைப்படுத்தி பாரு, நானும் உன்னை கவலைப்படுத்தினேன். அப்ப எப்படி அன்பு? நீ சிரிச்சு காட்டுனா நானும் சிரிச்சு காட்டேன். ஆனா இயேசுடைய அன்பு அது வேற அன்பு இல்ல. தெய்வீக அன்புன்னு சொல்ல அது வேற விதமான அன்பு. இந்த 7 தன்மை என்னால முடியுதா? இப்ப என்ன ஒண்ணு முடியல, ஓப்பனா தான் சொல்றேன். யாரை கொண்டுமே முடியாத இந்த 7 குணங்கள். இந்த 7 குணத்தையும் தரித்து கொள்ள அன்னதினமும் ஒரு லிஸ்ட் எழுதிருங்க, பேப்பர்ல எழுதிவீங்க. காலையில சும்மா உட்கார்ந்துருக்காத. இன்னைக்கு மட்டும் இந்த கதை தீரல, ஒரு நாள் கேட்டு அது அப்படியே மறந்தோம் விட்டோம், அது போச்சு, கதை முடிஞ்சு அப்படின்னு நினைக்காத. நான் தெய்வ சமாதானம் என்ன இருதயத்தை ஆளுகிறது. அது என்ன வந்தாலும் இருதயம் தெய்வ சமாதானத்தினால நிறைந்திருக்கணும். உலக சமாதானத்தினால நிறைஞ்சா, பணத்தினால நிறைஞ்சா என்னன்னு சொன்னேன், பயமும் வரும், சந்தேகம் வரும், பயம் வரும், என்ன வியாதியும் வரும். இன்னைக்கு எல்லாவனும் சுகர் இருக்குன்னா அதுக்கு காரணமே இதுதான். எல்லாவனும் பலவித நோய்களும் வரும். அது உலகம் தந்த சமாதானம். நோய்களை தந்து தான் உன்னை சமாதானம். என்னன்னா நோய் இருக்கும்போது பணம் இருக்குல்ல, நோயை பார்த்துக்கலாம்னு நினைக்கிற அந்த சமாதானம் இது இல்லை. இது வித்தியாசமான ஒரு சமாதானம். இது தெய்வீக சமாதானம். அது இருதயத்தை ஆளுகிற சமாதானம். அது மனசை ஆளுகிற சமாதானம். அதாவது மன ரீதியா ஓகே அப்படின்னு சொல்லி போறது. இருதயத்தை ஆளுகிற சமாதானம் முழு சரீரத்தையும் அதுக்குள்ள கட்டுப்படுத்தும். மனசுல வர்றது சந்தேகத்தை உண்டாக்கும், மனசுல வர்றது கேள்விகளை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்கும். பின்ன நமக்கு என்னது, பொறுமையின்மை உண்டாக்கிறோம், நிறைய காரியங்கள் செய்வோம். அதனால தெய்வ சமாதானம் என்னை ஆளணும்னு நினைச்சா, ஆண்டவரே எனக்கு உருக்கமான இரக்கத்தின் குணத்தையும், தயவின் குணத்தையும், மனத்தாழ்மையின் குணத்தையும், சாந்தத்தையும், நீடிய பொறுமையும், மன்னிப்பையும், அன்பையும் என்னில் உருவாக்கும் சொல்லி ஜெபிக்கிற. எழுதி வச்சு ஜெபிக்கணும். சும்மா ஜெபம் பண்ணிட்டு அர்த்தம் இல்லை. அதை அடிக்கடி எடுத்து ஒரு அப்படி பார்க்கணும். நான் இந்த கேரக்டர்ல இருக்கிறேன், நான் அனுதினமும் ஜெபிக்கணும். என்னோட ஜெபிச்சு என்னோட விட்டா கட்டாயம் என்னோட இது என்னுடைய இருதயத்தை ஆழாது. இது தேவனுடைய ஆளுகைக்குள்ள நான் வரணும்னு சொன்னா அநேக நேரத்துல நம்முடைய தியானம் இதை குறித்து போகணும். இரக்க குணம் எப்படி என்கிட்ட செயல்படுது, தயவு என்கிட்ட எப்படி செயல்படுது, தாழ்மை எப்படி செயல்படுது, சாந்தம் எப்படி செயல்படுது, பொறுமை எப்படி செயல்படுது, மன்னிப்பு எப்படி செயல்படுது, அன்பு எப்படி செயல்படுதுன்னு சொல்லி சுய எக்ஸாமினேஷனுக்கு யாரு திரும்புறீங்களோ
நான் என்னையும் சேர்த்து தான் அது. நம்ம சும்மா வாசிப்போம், கேட்போம், ஓகே எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு போறதல்ல. என்னை குறித்து ஒரு சுய அனலைசேஷன், அதாவது சுயமா என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கத்த தரணும். அதுக்குள்ள இருந்தா இருதயத்துல தெய்வ சமாதானம் இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நன்றி அறிதலும் உண்டாகும். அங்கே கீழே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, எப்படி நன்றி அறிதலாயும் இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவரெல்லாம் இருங்கள்னு சொல்லியிருக்காருல்ல. இந்த நன்றி அறிதல் வரணும் அப்படின்னாலே தேவ சமாதானம் இருதயத்துல இருக்கணும். ஜபம் சொன்னாலே என்ன நினைச்சீங்க? ப்ரேயர் இஸ் ஃபார் வாட்? இட்ஸ் எ டைம் ஆஃப் கிராட்டிடியூட். ஆண்டவருக்கு நன்றி அறிவிக்கிறது தான் ப்ரேயர். இல்லாமல் ப்ரேயர்ன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஜெபம் பண்ண எழும்பி இருக்கிறேன்? கர்த்தர் என்னை இதுவரைக்கும் நடத்தினதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும்ல. அப்போ நன்றி உள்ளவனா இருக்கணும்ல, நன்றி உள்ளவளா இருக்கணும்ல. அதுக்கு வேண்டி எழும்பி இருக்கிறேன். அப்போ அந்த நன்றி உள்ள ஒரு தன்மை எனக்குள்ள தரிக்கணும்னா தெய்வ சமாதானம் எனக்கு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம பரவேசப்பட்டு ஆண்டவரே அதை தாரும், ஆண்டவரே இதை தாரும், ஆண்டவரே எனக்கு அப்படி செய்யும், ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யும், ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே அவளுக்கு அப்படி, இவனுக்கு இப்படி, ஆண்டவரே இந்த பரவேச பிரேயர் எல்லாம் அதுக்கு ரீசனே இந்த தெய்வ சமாதானத்தின் ஆளுகைக்கு விட்டு கொடுக்காம போராட்டத்துக்கு விட்டு கொடுத்துக்கிட்டு எவ்வளவு காலையில எழும்பி இருந்து ஜெபம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம அனுதினமும் எதை செய்யணுமோ அதை செய்ய ஒவ்வொரு நாளும் பாடத்தை ஆண்டவர் தரும்போது அதுல எது பிரதானமோ எழுதி வச்சுக்கணும். இப்ப சாயங்காலம் இது இல்லை, 5 நிமிஷம் கழிஞ்சு காலையில தூங்கி காலையில எழும்பி என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணினீங்கன்னு கேட்டால் அதே தெரியாது. அதான் நம்முடைய சுவாபம். அந்த சுவாபத்துல இருக்கிற நமக்கு எப்படி தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளும். நம்ம அதாவது இருதயத்தையும் கொடுக்க மாட்டோம், மனசையும் கொடுக்க மாட்டோம். நம்ம மாம்சத்துல சரி இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், காலையில 7 மணி ஜெபம் பண்ணேன் இல்லை, அந்த ஜெபம் இல்லை. இப்போ ஒரு தீர்மானத்தோட இந்த 7 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு, ஆண்டவரை இதுக்குள்ள என்னுடைய குணநலம் உருவாகத்தக்க, என்னுடைய சிந்தனைகள் சீர்படத்தக்க நான் சமர்ப்பிக்கிறேன். அப்பதான் இந்த ஜபம் சரியாகும். ஜபத்தினுடைய நோக்கமே டைம் ஆஃப் கிராட்டிடியூட், அதாவது தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கதான் எழும்பி இருக்கிறேன். எனக்கு அவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நான் சுதந்திரிப்பதற்கு, எனக்கு நஷ்டம் ஏற்படாம என்ன காத்துக்கிட இதுவரைக்கும் காத்த தேவன் இன்னும் காக்கணும்ல அந்த எதிர்பார்ப்போட நன்றி உள்ளவனா எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தோம். எழும்பவும் ஜெபிக்கவும் முடியாதபடி அவன் உறக்கத்துக்கு இல்லை. இப்போ உலகத்திலே பாரு, உலகத்துல உள்ள பொருட்களை இல்லைன்னு பணம், ஆஸ்திகளை, அதிகாரங்களை தக்க வைக்கிறவனுக்கு உறக்கம் குறவு. எவன் அதிகம் உறங்குறானோ அவன் உலகத்துல எதையும் நேட முடியாது. இது நித்தியத்துக்குள்ள ஒரு ஓட்டம். உறக்கத்துல சுகம் அனுபவிக்கிற அப்படின்னாலே நரகத்துல உனக்கு படுக்க ரெடியா இருக்குன்றாரு. இந்த உறக்கத்துல ஒரு வேலையில இது வாஞ்சையினால வாரதை தவிர இத நம்ம கட்டாயப்படுத்தி ஒண்ணு இது வராது. நான் பின்மாற்றத்துல வந்துடக்கூடாது. இது நித்தியத்துக்குள்ளதான ஓட்டம். இந்த ஓட்டம் சாகுற நிமிஷம் வரைக்கும். சாயங்காலம் ஜாபிங்க, காலையில ஜெபம் பண்ணிட்டு ஜாபம், அவ்வளவுதான். இல்லாம நான் எனக்கு இப்படி எல்லாம் இல்லை, நான் சும்மா ஜெபம் பண்ணி போவேன், அப்படி போற கஷ்டம். உலகமே தேவனுடைய திட்டத்துக்கு வராதபடி பாவ திட்டத்துக்குள்ள இருக்குது. அதுல இருந்து வெளியே வர நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டா மட்டும்தான் நம்முடைய ஜெபம் தெய்வ சமூகத்துல பெருதி உள்ளதாயிரும். அதனால நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம்.